ஏன்னா நம் தமிழ் கடவுளான முருகரை வணங்குறதுக்காக கிருத்திகை முன்னிட்டு வந்திருக்கேன். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி. சில வருஷங்களாக சிறுவாபுரி ரொம்ப பிரசித்தி பெற்றதாக திருத்தலமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த முருகர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. ஏன்னா அதில் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இந்த முருகரை நான் பல வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மைண்டாகவும் இருக்குது. இங்கே வந்துட்டு போனாவே கொஞ்சம் மனசில் இருக்கிற குறைகள், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு போனால் எனக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. இந்த சிறுவாபுரி முருகரை வணங்கிட்டு போகும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தெய்வ தமிழ் கடவுள் முருகரை வணங்குறது ரொம்ப யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடச்சின்னு தெரில. முருகருக்கான மாலையும் வாங்கிட்டேன் நான். அப்படியே இந்த முருகரை சிறுவாபுரியை பற்றி சொல்லணும்னா சிறுவாபுரியை சொல்லிக்கிட்டே போகலாம். சிறுவாபுரியில் இருக்கிற அந்த கடவுள் கேட்குறத கொடுக்குறாரு. பட் ஆனால் உடனே இல்லை, கண்டிப்பாக அது நடக்குது. ட்ரஸ்ட் மீ, எனக்கான விஷயங்களையும் அது நடந்திருக்கு. ஆனால் இந்த சிறுவாபுரி இப்போ ஒரு 4 மாதமாக நான் போகிறதில்ல. ஆனால் 4 மாதமாக என்னால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தனால என்னால் போக முடியல. போகணும் ட்ரை பண்ண போக முடியல. பட் ஆனால் இன்றைக்கி கிருத்திகை முன்னிட்டு சிறுவாபுரி முருகரை வணங்குறதுக்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. இதே போன்று நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும். மக்களுக்கு, உங்களுக்கு அனைவருக்கும் முருகர் அருள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். முருகரை வணங்கிட்டு வந்துட்டு அப்படியே ஜஸ்ட் எல்லோரும் மாதிரி தான் ஃபோட்டோ, செல்ஃபி, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு இதுவாக ஜாலியாக இருந்தது. ஆனால் எப்போவுமே சிறுவாபுரி போனோன்னா அதே மாதிரி ஆண்டார்குப்பம் பாலமுருகர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இந்த கோவிலுக்கு போய் ஆகணும். ஏன்னா அந்த கோவிலில் நம்ம முருகர், பாலமுருகர், அவர் பிரம்மரை சிறைப்பிடிச்ச தலமாக கருதப்படுது. ஏன்னா நீங்கள் அங்கே பார்த்துருக்கலாம், முருகருக்கு ஆப்போசிட்லேயே சன்னிதானத்தாண்ட பிரம்மரோட சிலை இருக்கும். அதேமாதிரி கல்வெட்டு, அங்கே இருக்கிற தூண் கல்வெட்டுலேயும் முருகரை சிறைப்பிடிச்சதா, பிரம்மரை சிறைப்பிடிச்சதா அந்த கல்வெட்டு இருக்குது. சரி, அந்த நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். ஏன்னா சிறுவாபுரி போயிட்டு எப்போவுமே நான் சிறுவாபுரி போயிட்டு வந்தால் பாலமுருகர் கண்டிப்பாக கும்மிடிப்பூண்டி ஆண்டார்